قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها المحاذرون أوصيكم إياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் கண்ணியமிகு இமாம்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லீமாக அவனை தொழ வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய இல்லத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அவனுக்கு எந்த ஒரு பொருளையும் இணை வைத்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாழ்வை முழுமையான முறையில் நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலகில் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு இறை தூதராக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய
அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த மக்கள் இறைவன் என்றால் யார், இறை வேதம் என்ன, இறைவனை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், இறைவனுடைய தன்மைகள் என்ன என்று எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு யாரை இறைவன் என்று அறிமுகப்படுத்தினார்களோ, இறைவனை வணங்குவதற்காக அவர்கள் யாரை முற்படுத்தினார்களோ அதை முன்னோக்கிய மக்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர்கள் சந்தித்த அந்த மக்கள் இருந்தார்கள். அவரிடத்திலே இறைவன் என்றால் யார், இறைவனுடைய தன்மைகள் என்ன, இறைவனை நாம் எப்படி இருந்தால் அவனை நெருங்க முடியும், நம்முடைய தேவைகளை யாரிடம் கேட்க வேண்டும், நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகளும் நம்முடைய வேண்டுதல்களும் யாரிடம் செலுத்தப்பட வேண்டும், நாம் யாரை வணங்கினால் நாளை இறப்புக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற முடியும் என்று பல்வேறுபட்ட இறைவன் சார்ந்திருக்கக்கூடிய செய்திகளை கொள்கைகளை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு எடுத்துரைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இறைவன் இறை தூதருக்கு சான்றாக இறை வேதத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு பல ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் சான்றுகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த மக்கள் வணங்கக்கூடிய அனைத்து கடவுள்களும் அவருடைய கற்பனையால் உருவாக்கப்பட்டவை. அப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த கடவுளுக்கும் எந்த இறைவனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் சொந்தமில்லை, இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்று இறைவன் தனது திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றான். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன லில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், நிச்சயமாக இந்த வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவையும் இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளும் லில்லாஹி அல்லாஹ்விற்கு உரியது. வமா யத்தபிஊனல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஷுரகா, வமா யத்தபிஊனல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஷுரகா, அல்லாஹ்விற்கு இணையாக துணையாக யார் யாரெல்லாம் எதையெல்லாம் அழைக்கின்றார்களோ அவைகளை அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் இவ்வளவன், அது ஒரு யூகமாகத்தான் செய்தார்கள், அவர்கள் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். வைனுகும் இல்லா யஹ்ருசூன், அதன் பக்கம் என்ன அவங்க ஆர்வம் கொள்ளவர்களாக ஆசை கொள்ளவர்களாக அதன் பக்கம் ஈர்ப்பு உள்ளவர்களாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சுட்டி காமிக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த மக்கள் தங்களுடைய முன்னோர்கள் எதை இறைவன் என்றும் இறைவனை நெருங்குவதற்கான பாதையாக இறைவனை நெருங்குவதற்கான காரணிகளாக யாரை காமித்தார்களோ யாரை அழைத்தார்களோ யாரை பிரார்த்தித்தார்களோ அந்த பிரார்த்தனை செய்யப்படக்கூடிய அந்த நபர்களை சுற்றி காமித்து ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். இவைகள் எல்லாம் கற்பனையாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், கற்பனையாக மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த கற்பனைக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கற்பனைக்கும் இறைவனுக்கும் எந்த விதத்திலும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை, சம்பந்தங்களும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். இன்னும் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். அலா அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், இன்ன லில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த பூமியின் மீதும் வானத்தின் மீதும் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்துணை ஆண்டுகள் வாழுகின்றோமோ, நம்முடைய உயிர் எத்துணை வருடங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ
அத்துணை வருடங்கள் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் நம்முடைய தேவைகளுக்காக நாம் எதையெல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோமோ எல்லா விதமான விஷயங்களும் லில்லாஹி அல்லாஹ்விற்குரியது. அதே போன்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், மன்ஃபி சமாவாத்தி, நம்முடைய இறப்புக்கு பிறகு இறைவனிடத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, மறுமை சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்விற்குரியது என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவான முறையில அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை சொல்லக்கூடிய விதமாக, எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய விதமாக ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சுட்டி காமிக்கின்றான். அப்போ இந்த உலகத்துல நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும், நம்முடைய இறப்புக்கு பிறகு நாம் யாரை சார்ந்து இருப்போம் என்ற இரண்டு விதமான விஷயத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். இந்த உலகத்திலும் சரி, உலகத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய மறுமை வாழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது வானத்துக்கு மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, அவைகள் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும், அவைகள் அல்லாஹ்விற்கு உரித்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கானவர்களாக இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சுட்டி காமித்து, இந்த உலகில் வணங்கப்படக்கூடிய எல்லா விதமான கடவுள்களும் அல்லாஹ்வை தவிர்த்துவிட்டு வணங்கப்படக்கூடிய எல்லா விதமான கடவுள்களும் எல்லா விதமான இறைவன்களும் அல்லாஹ்வினால் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான், உங்களுடைய கற்பனையால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கடவுள்கள் என்று சொல்லி காமிக்கின்றான். இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலும் கூட இந்த சப்ஜெக்டை, இந்த தலைப்பின் கீழே பேச வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இறைவனை வணங்க வேண்டியவர்கள், இறைவனை இறை தூதர் எப்படி நெருங்கினாரோ, இறைவனை இறை தூதர் எப்படி அவன் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றாரோ, அந்த வழிமுறைகளை எல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய கற்பனையின் காரணத்தினால், நம்முடைய யூகத்தின் காரணத்தினால் நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய, அல்லது நம்முடைய முன்னோர்கள் எதை விளங்கி வைத்திருந்தார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றி இன்று இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்களுடைய செயல்பாடுகளை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்களை மாற்றி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக இது திருமறை குர்ஆனை பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்வியலை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைசேதம். அன்பிற்குரியவர்களே, இது ரபீல் அவ்வல் மாதம், இதற்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய ஒரு மாதம் ரபீல் ஆகிருடைய மாதம். இந்த ரபீல் ஆகிருடைய மாதத்திலே இன்னும் 2 தினத்தில் என்ன செய்கிறோம், அதை சந்திக்க இருக்கின்றோம். அந்த மாதத்தில் நம்முடைய ஊர்ல இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய, இறைவன் வெறுக்கக்கூடிய, இறை தூதர் வெறுத்திருக்கக்கூடிய, நம்முடைய எல்லா விதமான நன்மைகளையும் அளிக்கக்கூடிய, நிரந்தரமான முறை நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த இணை வைப்பான காரியங்களை முஹைதீன் ஆண்டவர் என்ற ஒரு பெயரை சுட்டி காமித்து ஒரு நல்லோரின் பெயரால் அவருடைய இறப்பு தினத்தை சந்தோஷமான நிலையில் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய சமூக மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தெளிவா விளங்கிக்கோங்க. முஹைதீன் ஆண்டவர் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் இந்த இந்தியாவுக்கு வந்தாரன்னு நமக்கு தெரியாது, நம்ம பொட்டல்புதருக்கு வந்தாரன்னு நமக்கு தெரியாது, அவருடைய கால் தடம் இருக்கிறது, அவர் இருந்த இடம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே நம்முடைய சமூக மக்கள் எதையோ கற்பனையாக, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கற்பனை எதையோ கற்பனையாக விளங்கி வைத்துக் கொண்டு அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே அங்கு சென்று விளக்கு ஏற்றுவதும், அங்கு சென்று பிரார்த்தனைகள் செய்வதும், அங்கு சென்று நேர்ச்சைகள் செய்வதும், அங்கு சென்று காணிக்கைகளை செலுத்துவதும், அங்கு சென்று தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய மக்களாக நம்முடைய சமூக மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள்.
நம்முடைய சமூக மக்கள் மாறி இருக்கின்றார்கள். இந்த மாற்றத்தை உடைக்க வேண்டிய, இந்த மாற்றத்தை திருத்த வேண்டிய, இந்த மாற்றத்திற்கு பக்கம், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தின் பக்கம் அந்த மக்களை அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழலிலே, கட்டாயமான ஒரு காலகட்டத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் ஈரான் என்ற ஒரு நாட்டிலே பிறக்கின்றார். பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறைகளை பற்றியும் என்ன செய்கிறார்கள்? நன்கு கற்றறிந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்க மேதையாக வளர்க்கப்படுகின்றார்கள். அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே, இளைஞர் பருவத்தை அடையக்கூடிய அந்த சூழலில் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக, ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் தன்னுடைய வாழ்வை அமைத்திருந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மாறுங்கள், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வையுங்கள், அல்லாஹ்வின் மீது முழுமையான முறை நம்பிக்கை வையுங்கள், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடமே கேளுங்கள், அல்லாத வேறு யாரிடம் எதையும் கேட்டு விடாதீர்கள் என்றுதான் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியிலே அவருடைய உரைகளாக, அவருடைய பேச்சுகளாக, அவருடைய மார்க்க விளக்கங்களாக இருந்திருக்கிறது என்பதை அவருடைய காலகட்டத்தில் அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அந்த உரைகள் இன்று புஸ்தக வடிவத்திலே நம்முடைய களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபதுஹுர் ரப்பானி என்று சொல்லப்படக்கூடிய அந்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி, ஃபுதுஹுல் கைப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு விதமான புஸ்தகங்களிலும் அதிகமான விஷயங்கள், அதிகமான தகவல்கள் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இறைவனை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், இறைவனை எப்படி சார்ந்திருக்க வேண்டும், இறைவனுக்கு எந்த ஒரு பொருளையும் இணைவித்து விடக்கூடாது, இறைவன் அல்லாத யாரையும் வணங்கிவிடக் கூடாது, பிரார்த்தனை செய்துவிடக் கூடாது என்றுதான் அவருடைய காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே அறிவுரைகள் கூறியிருக்கிறார்களே தவிர, என்னிடம் வாருங்கள், என்னை 1000 முறை அழையுங்கள், இரவு நேரத்தில் அழையுங்கள், என்னை எப்படியெல்லாம் நீங்கள் அழைத்து என்று சொன்னால் நான் உங்களிடத்தில் வருவேன், உங்களுக்கு பதில் தருவேன், என் மூலமாகத்தான் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியும், என்னுடைய பாதம் இங்கு இருக்கக்கூடிய எல்லோருடைய நல்லடியாருடைய தோளிலும் இருக்கின்றது என்று எங்கேயுமே சொன்னது கிடையாது. நம்முடைய மக்கள் அதை ஒரு யூகமாக, ஒரு கற்பனையாக உருவாக்கி வைத்துக் கொண்டு அவருடைய பேரிலே மீலாதுகளையும் அவருடைய பேரிலே மௌலுதுகளையும் படிக்கக்கூடிய சமூகமாக தங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் முழுமையான முறையில் நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருக்கின்றான். ஹுவல்லதீ ஹலகலக்கும் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. ஹுவல்லதீ ஹலகலக்கும் மௌத வல் ஹயாத், அவன்தான் உங்களுக்கு இந்த உலகில் வாழுகின்ற இந்த பாக்கியத்தையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற அந்த அவகாசம் கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் சார்ந்து இருக்கிறீர்களா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய மட்டுமே பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறீர்களா? அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் சோதித்து அறிவதற்காகத்தான் நமக்கு இந்த உலகில் வாழுகின்ற இந்த பாக்கியத்தையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பதாக திருமறை குர்ஆனின் மூலமாக சுட்டி காமிக்கின்றான். அப்போ இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அவகாசம், இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அவகாசம் என்பது நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த நேரத்திலே அல்லாஹ்விற்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முஸ்லீமாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் நாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கிறோமா என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான்
இறைவன் நமக்கு இந்த உலகில் வாழுகின்ற இந்த பாக்கியத்தையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறான், படைத்திருக்கிறான் என்று சொல்லி காமிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், தெளிவுபடுத்தி காமிக்கிறான். நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீமாக அன்றி வேறு ஒரு நிலையில மரணிச்சிடாதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி அஞ்சிக் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வரக்கூடிய அந்த மரணம் நேரத்திலே நீங்கள் முஸ்லிமாக அன்றி வேறு ஒரு நிலையில் உங்களுடைய மரணத்தை அமைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய மரணத்தை சந்திக்காதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் இறைவன் நம்மை வாழ்வதற்காக அவகாசம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவனை சந்திப்பதற்கான அந்த மரணம் நம்மை நெருங்கக்கூடிய நேரத்தில் நாம் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். நம்மை படைத்திருக்கக்கூடிய ரப்பு விரும்புகின்றான். நம்முடைய சமூக மக்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடு என்பது, முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்ற அந்த பெயரிலே மௌலிதை படிப்பதாக இருந்தாலும் சரி, கந்தூரியை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, விழாக்களை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, தீப ஆபாரணங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, வான வேடிக்கைகளை படுத்துவதாக இருந்தாலும் சரி, பாட்டு கச்சேரிகள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்ற ஒரு நிலையை எந்த நபிமார்களுக்கு செய்திருக்கின்றார்கள், யாருக்கு செய்திருக்கின்றார் என்று வரலாறை தேடி பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் இறந்த தினத்தை கொண்டாடியது கிடையாது. இன்னைக்கு ரபீல் ஆஹிருடைய மாதத்தில் முஹைதீன் ஆண்டவருடைய அந்த அடக்கஸ்தலம் என்று நம்பிக்கைப்படக்கூடிய அந்த இடத்தில் கொண்டாடப்படக்கூடிய அந்த விழாக்கள் எல்லாம் அவருடைய இறப்பை கொண்டாடுவதற்காக. யோசிச்சு பாருங்க, பிறந்தோம் என்று சொன்னால் சந்தோஷமாக கொண்டாடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தில் நிறுத்தியாங்க பிறந்தார் என்பதற்காக அதுக்கு ஒரு மீலாத கொண்டாடினார்கள். அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இறந்தார்கள் என்பதற்காக அதற்கும் ஒரு விழாவை கொண்டாடக்கூடிய மக்களாக நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள். இறந்த தினத்தை யார் சந்தோஷமாக கொண்டாடுவாங்களா? ஒருவர் ஒரு நல்லடியார் என்று மக்களுக்கு மத்தியில் விளங்கப்பட்டிருக்கக்கூடியவர், ஒரு நல்லடியாராக விளங்கப்பட்டிருக்கக்கூடியவர், அவர்தான் எல்லா விதமான அவுலியாக்களுக்கும் தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர். அப்படியேப்பட்டவர் இறந்தார் என்று சொன்னால் அதற்கு வருத்தப்பட வேண்டுமே தவிர, அதற்கு கவலைப்பட வேண்டுமே தவிர, அந்த வருத்தத்தை சந்தோஷமாக வான வேடிக்கைகளை வெடிகளை போட்டவர்களாக, ஊர்வலம் செய்யக்கூடியவர்களாக, சந்தோஷமான நிலையில் கொண்டாடக்கூடிய மக்களாக நம்முடைய மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எப்படி முஹர்ரம் மாதத்தில் கர்பலா என்ற அந்த நிலை ஏற்படும் பொழுது நம்முடைய சமூகத்தில் இருந்து சியாக்கள் என்ற பிரிவினர் தங்களை வேதனைப்படுத்திக் கொள்கிறார்களோ, இறப்பிற்காக தங்களை வேதனைப்படுத்திக் கொள்கிறார்கள், நம்முடைய சமூக மக்கள் முஹைதீன் ஆண்டவர்கள் இறந்தார்கள் என்பதற்காக சந்தோஷமான ஒரு நிலையை கொண்டாடுகின்றார்கள். ஒரு நல்லடியார் இறந்தார் என்று சொன்னால் யார் சந்தோஷப்படுவா? யார் மகிழ்ச்சி கொள்வா? அந்த இறப்பை கொண்டாடக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அந்த மக்களை விலக வைக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியவர் இறக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் தான் செய்வான், அதிகமான சந்தோஷமாக இருக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த ஷைத்தான் தான் செய்வான், விழாக்களை கொண்டாடக்கூடியவனாக மாறுவான். இன்னைக்கு அந்த நிலையை நம்முடைய சமூக மக்கள் கையில் எடுத்திருக்கார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். மார்க்கம் என்பது தெளிவானது, மார்க்கம் என்பது அறிவுபூர்வமானது. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மூட பழக்க வழக்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக இறைவன் இறை தூதர் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கான, அல்லாஹ்வை நம்முடைய தேவைகளை கேட்பதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் தான் நாமெல்லாம் அங்கம் கொண்டிருக்கின்றோம். நாமெல்லாம் ஒருபடி மேலாக இந்த உலகில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் எதையெல்லாமோ வணங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், நம்முடைய கண்களுக்கு முன்னால் எதையெல்லாமோ நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல உண்மையான இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றான்.
உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றான். இந்த அழகிய மார்க்கத்திலே இது போன்ற மூட பழக்க வழக்கங்கள், இது போன்ற கண்மூடித்தனமான அனாச்சாரங்கள் நம்முடைய சமூக மக்களால் செய்யப்படுகிறது என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இறைவனிடத்திலே ஷைத்தான் என்ற நம்முடைய அதுவும் முபீன் பகிரங்கமான வெளிப்படையான அந்த ஷைத்தான், அந்த விரோதி அல்லாஹ்விடத்துல சவால் விட்டு வந்திருக்கிறான். ஆதமுக்காக என்ன அங்கிருந்து இறக்கணும்ல, இந்த ஆதமுடைய சந்ததியை அதிகமாக நரகத்துக்கு கொண்டு போவேன், அதிகமாக நரகத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சபதம் விட்டு வந்திருக்கிறான். அந்த சபதத்தை இந்த சமூகத்தின் மூலமாக அவன் உண்மைப்படுத்த பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய இந்த சமுதாயம், இறைவனை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய இந்த சமுதாயம் தங்களுடைய தேவைகள் என்று வரும் பொழுது அந்த தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடாமல், அல்லாஹ்விடம் கேட்காமல், அல்லாஹ்விடத்தில் முழுமையான முறை நம்பிக்கை வைக்காமல் ஒரு அவுலியாவிடம் சென்று, ஒரு நல்லடியாரம் சென்று, அவருடைய கபரில சென்று நாம் கேட்டோம் என்று சொன்னால், நாம் கோரிக்கை வைத்தோம் என்றால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினர்களே, இறைவன் நம்மை கண்ணியமாக படைத்திருக்கின்றான், இறைவன் நம்மை கண்ணியமாக படைத்திருக்கின்றான். நம்முடைய மார்க்கத்தையும் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இந்த அழகிய மார்க்கத்தில், இந்த அற்புதமான மார்க்கத்தில், இந்த மகிழ்ச்சிக்குரிய இந்த மார்க்கத்தில் நம்முடைய சமூக மக்கள் சில அனாச்சாரங்களை, சில அட்டூழியங்களை, சில மூட பழக்க வழக்கங்களை, மார்க்கத்தில் இல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத பல வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலமாக ஷைத்தான் எதை நோக்கமாக கொண்டு வந்தானோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்தக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், அந்த மக்களையும் நாம் தான் பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பது? அந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். குன்தும் கைர உம்மா, குன்தும் கைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரின் அடிப்படையில் யார் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்த சமுதாயம். குன்தும் கைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸ், மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளிக்கொண்டு வரப்பட்ட சிறந்த சமுதாயம் உங்களையும் என்னையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். சிறந்த சமுதாயமாக நீங்கள் உங்களை உணர வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு நன்மையை ஏவுங்கள், தீமையை விட்டு அவர்களை தடுங்கள். நாம் சிறந்த சமுதாயம் என்று பெருமை கொள்ள வேண்டும், நாம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்விடத்திலே முழுமையான முறையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நம்மிடத்தில் 2 தன்மைகளை சுட்டி காமிக்கிறான். ஒன்று, நன்மையை மக்களுக்கு ஏவுங்க, அல்லாஹ்வை பற்றியான செய்தியே, அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அல்லாஹ்வுடைய பெயரை அந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க, எடுத்துரைங்க. இரண்டாவது, அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீமைகளை விட்டும் அந்த மக்களை தடுங்கள். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த தீமையை விட்டும், அல்லாஹ்வுடைய உரிமையில் மீறக்கூடிய அந்த உரிமையை விட்டும் அந்த மக்கள் என்ன செய்யுங்க, நேரிய வழியின் பக்கம் கொண்டு வாருங்கள். இப்படி கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் குன்தும் கைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, ரபியுல் ஆஹிருடைய மாதத்தின் 2-3 நாள் என்ன செய்வது வர இருக்குது. வரக்கூடிய திங்கட்கிழமை ராவுல இருந்து என்ன செய்வாங்க, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பொட்டல்புதூரில் இருக்கக்கூடிய முஹிதீன் ஆண்டவருடைய அடக்கஸ்தலத்தில் அவருடைய கபூரில் இது போன்ற விழாக்களை கொண்டாடக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள். அந்த ஒன்றுமா என்ன செய்வாங்க, மக்கள் அதிகமாக கூட்டம் கூடுவார்கள், ஊர்வலங்கள் செல்லப்படும், விளக்குகள் ஏற்றப்படும். இது எல்லாமே இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எந்த விதத்திலும் அளவிலும் சம்பந்தமில்லாத காரியங்கள். இந்த காரியங்களை கண்டும் காணாத மக்களாக அல்லது இந்த காரியங்களை காணுவதற்காக நாம் அங்கு சென்றோம் என்று சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அங்கு இறங்குகிறது. இறைவனுக்கு எங்கெல்லாம் இணைவிக்கப்படுகின்றதோ, இறைவனுடைய கண்ணியம் எங்கெல்லாம் பாழாக்கப்படுகின்றதோ, அல்லாஹ்வுடைய உரிமை எங்கெல்லாம் மீறப்படுகின்றதோ அங்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகின்றது. கடைகள் போடுறாங்க, விளையாட்டு ஜாமான் நிறைய இறக்கி வச்சிருக்கிறான், அந்த நேரத்தில் தான் என்ன செய்ய முடியும், அதெல்லாம் விளையாட முடியும், அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில்
அவர்கள் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை கண்டும் காணாமல் நாம் நம்முடைய காரியத்தில் மட்டும் அங்கு தெளிவாக இருந்தோம் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுங்கள், அங்கேயும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய இடத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த சாபத்தை பெறக்கூடிய மக்களாக நாமும் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிப்பதற்கு என்ன வழிகள் இருக்கின்றதோ அதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காமித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை நமக்கு எப்படி எடுத்துரைத்தார்களோ அதன் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை விளங்கி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பினை ரப்புல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே மக்களுக்கு மத்தியில் பேசிய அந்த உரைகள் எழுத்து வடிவில் புஸ்தகங்களாக தற்போதும் மக்களுக்கு மத்தியில் இருந்து வருகின்றது. அப்படியேப்பட்ட புஸ்தகத்தில் ஃபத்ஹுர் ரப்பானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் முதலாவது பயான் உரையின் போது அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, படைப்பினங்களை அல்லாஹுக்கு இணையாக்குவதை விட்டுவிட்டு அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்து, அத்தனை பொருட்களையும் படைத்த அவனே, அவன் அதிகாரத்திலேயே அத்தனையும் உண்டு, அல்லாஹ் அல்லாதவரிடம் தேடுபவனே, நீ அறிவுடையவன் அல்ல, அவன் கஜானாவில் இல்லாத எதுவும் உண்டா என்று சிலர் மக்களுக்கு மத்தியில் அவர் ஆற்றக்கூடிய ஒரு உரை. எந்த அளவுக்கு ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்திருக்கான்னு பாருங்க. படைப்பினங்களை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி விட்டு விடாதே. படைப்பாக இருக்கக்கூடிய அது மனிதராக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, எதை நீ செய்யாதே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படைப்பை அல்லாஹ்விற்கு இணையாக்கி விடாதே. அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்து. அல்லாஹ்வை மட்டுமே என்ன செய்யி, உன்னுடைய தேவைகளுக்காக அழைக்கக்கூடியவனாக, உன்னுடைய தேவைகளை முறையிடக்கூடியவனாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய உரிமையை அவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியவனாக நீ உன்னை உருவெடுத்துக்கொள். அத்துணை பொருட்களையும் படைத்ததும் அவனே. நீங்க உலகத்துல யார் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ, யார் யாரெல்லாம் நல்லோர்கள் என்றும் அவருடன் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவைகள் எல்லாமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டதுதான். அவன் அதிகாரத்தின் கீழேயே அத்தனையும் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தின் கீழேயே தான் அத்தனையும் இருக்கின்றது. அல்லாஹ் அல்லாதவரிடம் தேடுபவனே. இன்னைக்கு நம்ம சமூக மக்கள் செய்கிறாங்கல்ல, முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லப்படக்கூடிய அந்த 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 நல்லடியாட்டம் சென்று எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாங்க, எங்களுடைய வியாபாரத்தில் நான் நல்ல ஒரு லாபத்தை தாங்க, எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை தாங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, இப்படி கேட்கக்கூடிய அந்த நிலையை பற்றி சொல்லி காமிக்கிறாங்க. உன் அல்லாஹ்வுடைய தேடுபவனே, நீ அறிவுடையவன் அல்ல. என்ன சொல்லி காமிக்கிறாங்க? நீ அறிவுடையவன் அல்ல, நீ ஒரு முட்டாள், ஒரு மடையன், அறிவில்லாதவன் என்று நினைச்சாரு. அல்லாஹ்விடம் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவனை, அல்லாஹ்விடம் சென்று காணிக்கை செலுத்தக்கூடியவர்களை, அல்லாஹ்விற்காக நேர்ச்சி செய்யக்கூடியவர்களை, வேண்டக்கூடியவர்களை, தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களை, முறையிடக்கூடியவர் அந்த மக்களை பார்த்து சொல்லி காமிக்கிறாரு, நீ அறிவில்லாதவன், நீ அறிவில்லாதவன், அல்லாஹ்வுடைய கஜானாவில் இல்லாதது ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார். எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு ஆரோக்கியம் தேவையா? அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு பொருளாதாரம் தேவையா? அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு குழந்தை செல்வம் தேவையா? அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, நீ என்ன அந்த பிரச்சனையை போக்க நடக்கியா? அல்லாஹ்ட்ட கேளு. இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நீ அதை அல்லாஹ்விட மட்டுமே முறையிடு என்று நினைச்சாரு. அவருடைய உரைகளில் அவர் பேசியிருக்கிறார். இதை மாதிரி நிறைய விஷயங்கள்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஏகத்துவ புரட்சியாளராகத்தான் இருந்திருக்காரே தவிர இன்று இந்த சமூக மக்கள் சொல்வதை போன்று என்னை 1000 முறை அழைத்தீர் என்று சொன்னால் நான் ஓடோடி வருவேன் என்று எந்த ஒரு இடத்திலும் அவர் சொன்னது இல்லை. என்னிடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், நான் அல்லாஹ்விடம் அதற்காக முறையிடுகின்றேன், அல்லாஹ்வுடைய சிபாரிசு செய்கின்றேன் என்று எந்த ஒரு இடத்திலும் சொன்னது இல்லை. அவர் முழுக்க முழுக்க சமூக மக்களுக்கு மத்தியிலே இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை மார்க்கமாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, எதை மார்க்கமாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை தான் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த சமூக மக்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல், அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் அவருடைய பெயரால் 600 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட அந்த மௌலூதுகளையும் 600 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட அவரின் மீது புனையப்பட்டிருக்கக்கூடிய இட்டுக்கட்டப்பட்ட பல்வேறுபட்ட செய்திகளையும் வைத்துதான் இன்று அவரை அவுலியாவாக, நல்லடியாராக வணங்கப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு நம்முடைய சமூக மக்கள் மாற்றியிருக்கின்றார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த மக்களும் நம்மோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு வர வேண்டும். அந்த மக்களும் நம்மோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு வர வேண்டும். அவர்களும் உண்மையான ரப்பாகிய அல்லாஹ்விடம் மட்டும்தான் அவருடைய தேவைகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்பதற்கான வழிகளை உருவாக்க வேண்டிய இடத்தில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மக்களை பக்குவப்படுத்துவதற்காக, அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, அந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைப்பதற்காக எந்த அளவுக்கு நம்முடைய சக்திகளை செலவு செய்து அந்த மக்களை நேர்வழிப்படுத்த முடியுமோ அந்த நேர்வழிப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நோட்டீஸுகள் மூலமாக, கருத்துக்கள் மூலமாக, SMS மூலமாக அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க முடியுமோ. ஏன்னா நாளைக்கு மறுமையில் அவங்களாம் நின்றுவாங்க. இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரு? ஒன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தகப்பனாக இருப்பாரு, நம்முடைய தாயாரா இருப்பாரு, நம்முடைய சகோதரனா இருப்பாரு, நம்முடைய சகோதரியா இருப்பாரு, நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இடத்துல வந்து, இறைவா இவன் உண்மை பற்றியான செய்தி எனக்கு சொல்லல, அவன் விளங்கி இருந்தான், அவன் நடைமுறைப்படுத்தினான், அவன் சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செஞ்சான், அவன் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் எனக்கு உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லல அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக நம்முடைய சொந்த பந்தங்கள் நாளை மறுமையில் நின்றுவிடக் கூடாது. ஏதாவது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட அடித்தடிலாம் பண்ண சொல்லலை, ஏதாவது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி காமிச்சு, இறைவன்னா இப்படியேப்பட்டவன், நீங்க இப்படி போறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இப்படி செய்றீங்களே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாத செய்றீங்களே என்று வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய செவிகள் உழக்கூடிய விதத்தில் நீங்க என்ன செய்யுங்க, அவங்களோட மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. அப்படி எடுத்து சொல்லி அவர்கள் விளங்கி விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய நற்கர்மங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அத்தனைக்கும் கூலியாக உங்களுக்கு செய்து ஒரு பங்கு இருக்கத்தான் செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நன்மைகளை சேர்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்க முடியுமோ, அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகளை நாம் சரியான முறையில் விளங்கிக் கொண்டு நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த பக்குவத்தை நமக்கு மத்தியில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما يا مقلب القلوب ثبت قلبي على دينك يا مصرف القلوب صرف إلى طاعتك.